अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन। அல்லாஹ் தஆலாவுடைய மிக பெரும் அருளும் கருணையும் நம் மீது உள்ளது. அதனால் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அன்னாரின் பையத்தில் இணைந்துள்ளோம். இது நமது ஈமான் அதிகரிக்க காரணமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நமது ஈமான் மற்றும் நிச்சய உறுதியில் வளர்ச்சி பெறவில்லை என்றால் இந்த ஏற்றுக்கொண்டதில் எந்த பயனும் இல்லை. அதே வேளையில் நாம் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கோழைத்தனமும் இன்றி பகிரங்கமாக இஸ்லாத்தின் தூது செய்தியை சென்று சேர்க்க வேண்டும். சில இளைஞர்களிடம், பையன்கள் பெண்கள் இருவரிடமுமே சில எண்ணங்கள் சில வேளைகளில் உருவாகிவிடுகின்றன. அதாவது முஸ்லிம்களின் நிலை இவ்வாறு இருக்கையில் குழப்பமும் கிளர்ச்சிகளும் அவர்களிடம் இருப்பதாக காட்டப்படும் நிலையில் நாம் இஸ்லாம் பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்ற எண்ணம் வருகிறது. அவர்களில் பெரும்பாலார் அல்லாஹ்வின் அருளால் மிகவும் செயல் துடிப்புள்ளவர்கள். பிரசுரங்களின் விநியோகங்களில், ரிப்போர்ட்டுகளில் இருந்து அவர்கள் பெரும் பங்கு வகித்ததும் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகுபவர்களும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் அதனை வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு வெளிப்படுத்துவதில்லை. அதே வேளையில் மற்ற முஸ்லிம்களின் அமலில் இருந்து நமக்கு மேலும் துணிவுதான் பிறக்க வேண்டும். இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகிற்கு காட்ட வேண்டும். இப்போது முஸ்லிம்களின் நிலைதான் இஸ்லாத்தின் உண்மைக்கு ஆதாரமாகும். ஏனெனில் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்திருந்தார்கள், ஒரு காலம் வரும், முஸ்லிம்களிடம் வழிகேடும் ஏற்படும், குழப்பம் ஏற்படும். பெயர் தாங்கி ஆலிம்கள் அதற்கு பொறுப்பாளியாக இருப்பர். முஸ்லிம்களிடம் உலகியல் மிகைக்கும். அப்போது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மஹ்தியின் தோற்றம் நிகழும். அவர் இஸ்லாத்தின் உண்மையான தோற்றத்தை உலகின் முன் எடுத்து வைப்பார். இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகில் பரப்புவார். நாம் அஹ்மதிகள் அந்த வாக்களிக்கப்பட்ட மஸீஹை ஏற்றிருப்போராவர். உண்மையான இஸ்லாமிய போதனை, அதன் அழகிய வடிவத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு காட்டினார்கள், கற்பித்தார்கள். அதனை நாம் அமல் செய்பவர்களாவோம். ஆகவே நாம் எந்த தாழ்வு மனப்பான்மையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை.
அதேபோன்று இன்னும் சிலர் உலகியல் சூழ்நிலையின் தாக்கத்தின் கீழ் வந்தவாறு இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து உலக சூழலில் அதிகமாக மூழ்கிவிட்டார்கள். மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவதாக வாயளவில் வாக்குறுதி தருகிறார்கள். உண்மையில் அமல் அதற்கு வேறுபட்டு உள்ளது. இங்கு வந்து மக்களுடன் சந்திப்பதிலும் நல்லொழுக்க மேம்பாட்டை அந்நியரிடம் காட்டுவதிலும் நமது அஹ்மதிகள் மிகவும் மேம்பட்டவர்கள். ஆனால் இபாதத் மற்றும் அல்லாஹுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கு ஓர் அஹ்மதிகளுக்கு இருக்க வேண்டிய தரம் அவர்களிடம் இல்லை. அதே போன்று ஒருவருக்கொருவர் உள்ள தொடர்பில் உள்ள தரமும் குறைவாக உள்ளது. பொறுப்பாளர்கள் மற்றும் மக்களுடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுதலிலும் குறைபாடு உள்ளது. பல்வேறு இடங்களில் இருந்து புகார்கள் வருகின்றன. பொறுப்பாளர்கள் மீது மக்கள் கண்ணியம் செய்யும் தரத்தை மேம்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜமாத்தை நிலைநாட்ட வந்தார்கள். அது கொள்கையை சீர்திருத்துவதற்காக மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு அடிப்படையிலும் செயல் சீர்திருத்தம் ஏற்படுத்தும் ஜமாத்தாகும். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் இதனை பெற முயற்சி செய்கிறோமா இல்லையா என்று நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஜெர்மனியில் எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் உருவாகின்றனவோ, ஜமாத்துகள் நிலைநாட்டப்படுகின்றனவோ, அங்கு ஜமாத்தின் அறிமுகம் அதிகமாகிறது. அத்துடன் நம்மீது உலகின் குறை காணும் பார்வையும் அதிகமாகும் என்பது இயல்பான விஷயமாகும். நமது எண்ணிக்கை அதிகமாகும் போது உலகில் நமது அறிமுகமும் ஏற்படும். உலகில் அறிமுகம் ஏற்படும் போது குறை காணும் பார்வை அதிகமாகும், அதிகமாகிக் கொண்டும் இருக்கிறது. இது நம்மிடம் ஒரு விஷயத்தை வேண்டுகோள் விடுக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் நமது அமலின் நிலையை வளர்க்க வேண்டும் என்பதேயாகும். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். நான் எப்போதும் கூறுகின்றேன், நினைவூட்டலும் செய்கின்றேன். அஹ்மதிகள் இந்த நாட்டிற்கு வந்து குடியேறியவர்களுள் குறைந்தபட்சம் 99.9% பேருக்கு அவர்களின் சொந்த சிறப்பினால் அல்ல, மாறாக அஹ்மதியத்தின் காரணத்தினால் அவர்களுக்கு குடியேற அனுமதி கிடைத்தது. இந்த அடிப்படையில் இங்கு வந்து குடியேறியுள்ள அஹ்மதி அஹ்மதியத்தின் ஒரு மௌனமான முபல்லிகும் ஆவார். அல்லாஹ்வின் அருளால் இங்கு பெரும்பாலான அஹ்மதிகளின் நல்ல முன்மாதிரி மற்றும் நல்ல தொடர்புகளின் காரணத்தினால் மக்களுக்கு ஜமாத்தின் மீது நல்ல தாக்கம் உள்ளது. இதனை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள். இவ்வாறு சில நாட்களில் பல்வேறு நகரங்களில் இங்கு பள்ளிவாயில்கள் திறப்பு விழா மற்றும் பள்ளிவாயில்களின் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சிகள் நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு, ஜமாத் பற்றி மக்கள் தமது எண்ணத்தை வெளிப்படுத்தியது, நிர்வாகத்தினாலும் மற்றும் அரசியல்வாதிகளினாலும் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் அனைத்துமே உள்ளூர் அஹ்மதிகள் பற்றி உள்ளூர் மக்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்பட்டுள்ளதை உண்மைப்படுத்தியது. இஸ்லாத்தின் உண்மையான போதனையின் அறிமுகம் எவ்வாறு ஏற்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை. ஏனெனில் நான் இஸ்லாத்தின் போதனையின் அடிப்படையில் பேசிய போது நிறைய பேர் என்னிடம் கூறினார்கள், இஸ்லாத்தின் இந்த போதனை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்றார்கள். மக்கள் வெளிப்படையாகவே இஸ்லாத்தின் இந்த உண்மையான போதனை எமக்கு மறைவாக இருந்தது. எமது மனதில் இஸ்லாத்தின் வடிவம் ஊடகங்கள் காட்டிய விதத்தில் தான் இருந்தது. சந்தேகமின்றி எங்களுக்கு இப்பகுதியின் சில அஹ்மதிகளுடன் அறிமுகம் இருந்தது. அவர்களின் அழைப்பின் பேரில் நாங்கள் இங்கு வந்துவிட்டோம். ஆனால் எங்களது மனதில் சில பாதுகாப்பு உணர்வு இருந்தது. ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு வைப்பது முற்றிலும் வேறு விஷயம்.
ஜமாத் அளவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதும் கூட்டி வருவதும் ஜமாத்தை அடிப்படையாக கொண்டு பேசுவதும் முற்றிலும் வேறு விஷயமாகி விடுகிறது. இவர் எமது நண்பர், தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர், சரிதான். ஆனால் ஜமாத் அளவில் இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, என்ன சிந்தனை கொண்டவர்களோ, இவர்களும் கடுமை காட்டும் மக்களாக இருக்கக்கூடாதே என்று மக்கள் நினைக்கின்றனர். எனவே மக்களின் உள்ளத்தில் சில பாதுகாப்பு உணர்வுகள் இருந்தன. இந்த பொதுவான தாக்கங்கள், பாதுகாப்பு உணர்வுகள் உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் நாம் காண்கின்றோம். முஸ்லிம்களின் ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன நடக்குமோ தெரியாது, தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டி வருமோ. இவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தபோதுதான் எங்களது சிந்தனை முற்றிலும் தவறு. அவர்கள் என்னிடம் கூறினார்கள், தமது கருத்தை பல்வேறு இடங்களிலும் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய பேச்சை கேட்டு எமக்கு தெரிய வந்தது, இஸ்லாம் ஒரு அமைதி நிறைந்த மார்க்கம், அன்பு காட்டும் மார்க்கம், அன்பை பரப்பும் மார்க்கம் என்று எங்களுக்கு தெரிய வந்தது என்கிறார்கள். சில மக்களின் செயலை இஸ்லாத்தின் பக்கம் சுட்டி காட்டக்கூடாது. இங்கும் கூட பல்வேறு ஃபங்க்ஷன்களில், இன்னும் உலகில் மற்ற இடங்களிலும் அத்தகைய மக்கள் கிடைக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களது பேச்சை கேட்டு இஸ்லாம் பற்றிய எங்களது எச்சரிக்கை உணர்வும் ஐயங்களும் மட்டும் அகலவில்லை. இங்கும் கூட சிலர் இதனை கூறியிருந்தார்கள், எங்களுக்கு எப்போதாவது ஒரு மார்க்கத்தை நோக்கி வருவதற்கு கவனம் ஏற்படும் என்றால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் பக்கமே வருவோம். இஸ்லாத்தின் கருத்துக்களை நம்மிடமிருந்து கேட்டு எவ்வாறு மக்கள் தமது எண்ணங்களை மாற்றிக்கொள்கின்றனர். இதற்கு சில உதாரணங்களை நான் தருகிறேன். முதல் மஸ்ஜித் அநேகமாக வால்ஷெட் உடைய மஸ்ஜித் ஆகும். அங்கு வந்திருந்த சைமன் கிளாஸ் என்ற மனிதர் கூறினார், இஸ்லாம் பற்றி எனது கருத்து இன்று முற்றிலும் மாறிவிட்டது. ஜிஹாதுடைய உண்மையான பொருள் இன்றுதான் தெரிய வந்தது. ஜிஹாதுடைய இந்த உண்மையான பொருளுக்கு பிறகு ஜிஹாத் என்ற சொல்லை கேட்டு பயப்படுவதற்கு தேவையில்லை, பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. நான் இங்கு வருமுன் எனது கருத்தாவது, இங்கு என் மீது தீவிரவாத தாக்குதல் ஏதும் ஏற்படக்கூடும் என்று பயந்து கொண்டிருந்தேன். எனவே நான் முதலில் அழைப்புக்கு பிறகு இங்கு வர வேண்டாம் என்று தான் முடிவெடுத்திருந்தேன். பிறகு எனது ஒரு நண்பர் ஜமாத் பற்றி வலைதளத்தில் சில விஷயங்களை அறிய பெற்றிருந்தார். இன்டர்நெட்டில் வீடியோக்களும் பார்த்திருந்தார். அவர்தான் எனக்கு இம்மக்கள் மிகவும் அமைதி நிறைந்தவர்கள் என்று கூறினார். எனவே இவர்களது ஃபங்க்ஷனுக்கு செல்லுங்கள், எந்த தீங்கும் இல்லை. ஆனால் பிறகும் கூட நான் பயந்து கொண்டுதான் இருந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் நான் நன்றி கூறுகின்றேன், நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு விட்டேன். கலந்து கொண்ட பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, நீங்கள் வாழ்வை எடுப்பவர்கள் அல்ல, வாழ்வை தருபவர்கள். மனிதாபிமானம், படைப்பின சேவை ஆகியவை மூலமாக உலகிற்கு வாழ்வை வழங்குபவர்கள். ஒரு டாக்டர் பிரான்ஸ் கூறுகிறார், இன்று நான் பார்த்த இஸ்லாம் வெறுப்பின் மூலம் பரவக்கூடியதல்ல, அன்பினால் பரவிக்கொண்டிருக்கக்கூடியது. இரண்டாவது மஸ்ஜிதின் திறப்பு விழா நடந்த இடத்திலும் ஒரு பெண்மணி கூறினார், நான் கேட்ட விஷயங்கள் மற்ற முஸ்லிம் தலைவர்களிடமிருந்து கேட்டது கிடையாது. ஒரு பெண்மணி கூறினார், இன்று எனக்கு தெரிய வந்தது, இஸ்லாம் ஒரு அமைதி நிறைந்த கருணை காட்டக்கூடிய மார்க்கமாகும். இஸ்லாம் அண்டை அயலாரின் உரிமைகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது என்று தெரிய வந்தது. சிரியாவை சார்ந்த ஒரு முஸ்லிம் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டார். அவர் கூறினார், இன்றைய நாள் என்னை பொறுத்தவரை மிகவும் உணர்வு பூர்வமான நாளாகும். இங்கு வருமுன் கூறப்பட்டது அல்லது பொதுவாக கூறப்படும் கற்பனை இதுவாகும். அஹ்மதிகள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்களின் திருக்குரான் வேறு. ஆனால் இன்று தெரிய வந்தது, இவை அனைத்தும் பொய்.
அஹ்மதிகள் மற்ற முஸ்லிம்கள் நம்புகிற அதே குர்ஆனை படிக்கின்றனர், அதே ரசூலை நம்புகின்றனர். பிறகு அவர் கூறினார், காலத்தின் ஹலீஃபாவை சந்தித்த பிறகு நான் அஹ்மதியாவதும் மிகவும் சாத்தியமேயாகும். இதே சிந்தனை அங்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்துக்கு வந்த விருந்தாளிகளிடமும் இருந்தது. அதே போன்று மால்பர்க்கிலும் மால்பர்க் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் கூறினார், இப்போது நான் முழுமையாக உணர்வுகளால் மிகைக்கப்பட்டுள்ளேன். ஜமாத் அஹ்மதியாவின் ஹலீஃபாவின் வார்த்தையை கேட்டு, குறிப்பாக நான் எனது உரையில் 2 ஜன்னத்துகளை எடுத்து கூறியிருந்தேன். இவ்வுலகிலும் ஒரு ஜன்னத் உள்ளது, மறு உலகிலும் ஒரு ஜன்னத் உள்ளது என்று இஸ்லாம் கூறுகிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அதனை சுட்டிக்காட்டி கூறுகிறார், 2 ஜன்னத்துகளை பற்றிய கருத்து இவ்வுலகிலும் ஒரு ஜன்னத் மறு உலகிலும் ஒரு ஜன்னத் உண்டு என்ற விளக்கத்தை கேட்டு நான் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானேன். இதுவும் எவ்வாறு மனிதன் மறு உலகத்தின் ஜன்னத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு ஜன்னத்தை இவ்வுலகிலும் பெற முடியும் என்ற கருத்து என்னை கவர்ந்தது. அதே போன்று அவர் கூறினார், இன்றுதான் இஸ்லாம் மற்றும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் இஸ்லாத்தின் ஆரம்பகால வரலாறு பற்றியும் தெரிய வந்தது. எவ்வாறு இஸ்லாம் உரிமைகளை வழங்குவதற்கு போதிக்கிறது. இவை அனைத்தையும் உலகம் விளங்கிக் கொண்டால் உலகில் அமைதி, நேசம், சகோதரத்துவம் நிலைபெறும் என்று கூறினார். அவர் எந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்கியவராக இருந்தார் என்றால், அவரிடம் பேசிய நபர் கூறுகிறார், இதனை விட அதிகமாக கூறுவதற்கு என்னிடம் சக்தி இல்லை என்று அழுதவாறு அவர் கூறினார். ஒரு கிறிஸ்தவ பெண் இஸ்லாமிய ஃபங்க்ஷனுக்கு வருகிறார். அவருக்கு முதலில் இஸ்லாமிய போதனை பற்றி தெரியாது, அறிமுகமே இல்லை. அமீர் சாஹிப் என்னிடம் கூறினார், இவருக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் இவர் தேடிக்கொண்டிருக்கிறார் வைஸ் சான்சலர், நல்ல படித்த பெண்மணி. ஆனால் பேச்சை கேட்ட பிறகு எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாகிவிட்டார் என்றால் அவரால் உணர்வை அடக்கவே முடியவில்லை. அத்தகைய அழகிய போதனை இஸ்லாத்தினுடையதாகும். எனவே எந்த வகை தாழ்வு மனப்பான்மையோ காம்ப்ளெக்ஸோ அடைவதற்கு எந்த காரணமும் இல்லை. ஒரு பெண்மணி மிஸ் எஸ்தர் கூறினார், இன்று உங்கள் ஹலீஃபா இங்கு என் உள்ளத்தில் இருந்த எனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தந்து விட்டார்கள். நான் இத்தனை ஆழமாக விஷயங்களை கேட்டேன். இதனை கேட்டுவிட்டு நான் வீட்டிற்கு போகிறேன். ஆனால் இஸ்லாத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் எழுந்து நாளைக்கே கூட இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாத தாக்குதல் நடத்துவது ஒரு தூரமான காரியம் அல்ல என்பதுதான் எனக்குள்ள அச்சமாகும். மக்கள் இஸ்லாத்தின் இந்த அமைதி நிறைந்த போதனையை மறந்துவிட்டு அதன் பக்கம் கவனம் செலுத்த தொடங்கி விடுவார்களே என்பதுதான் எனது வேதனையாகும். இதுவே எனக்கு கஷ்டமாக உள்ளது. இத்தகைய உணர்வு மக்களின் உள்ளங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று எண்ணற்ற கருத்துகள், எல்லா பக்கமும் இது போன்றே கருத்துகள் வந்தன. இந்த பெண்மணி கூறியது போன்று அமைதி நிறைந்த போதனையை மறந்து விடுவார்கள் என்பதே உண்மையாகும். இவ்வாறுதான் நடக்கிறது. குறிப்பாக ஊடகங்களின் முயற்சி குறிப்பாக இவ்வாறு உள்ளது. இஸ்லாத்தின் நல்ல நிழற்படம் மக்கள் முன் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது என்பதாகும். எனவே நமது பணி, நாம் இந்த தூது செய்தியை அன்பு, நேசம், சமாதானம் மற்றும் அல்லாஹ்வின் கடமையும் அடியாருக்குள்ள கடமையையும் தூது செய்தியை பரப்புவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் ஒவ்வொரு சில பெயர் தாங்கி முஸ்லிம்களும் செய்கிற எதிர்மறை செயலுக்கு பிறகும் இந்த தூது செய்தியை நாம் பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். இஸ்லாத்தின் நேர்மறை போதனைகளை உலகின் முன் எடுத்து வைக்க வேண்டும். எவர்கள் நமது விருந்தாளிகளாக பல்வேறு ஃபங்க்ஷன்களுக்கு வந்துள்ளார்களோ, மக்களுடன் தொடர்பு வைத்துள்ளார்களோ, அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பு வையுங்கள். அவர்களிடம் ஏற்பட்ட தாக்கங்கள் அனைத்தும் ஏன் ஏற்பட்டன, காரணம் என்ன? மற்ற முஸ்லிம்கள் ஓதுகிற அதே குர்ஆன் தான் நாமும் ஓதுகிறோம். மற்ற முஸ்லிம்கள் தொழுவது போன்றுதான் நாமும் தொழுகிறோம்.
நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை தான் நம்புகிறோம். அன்னாரை இறுதி நபி என்று நம்புகிறோம். இருந்தும் இவை அனைத்தும் தாக்கங்களை உருவாக்க காரணம் நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டுள்ளோமா என்பதுதான். நான் கூறியது போன்று அன்னார் இஸ்லாத்தின் உண்மை நிலையை நம்முன் திறந்து தந்துள்ளார்கள். இந்த உண்மை திருக்குர்ஆனின் போதனையை பரப்புவதுதான் ஒவ்வொரு அஹ்மதியின் கவனமும் கடமையும் ஆகும். எங்கு நாம் நமக்குள் செயல் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றோமோ அதே வேளையில் நாம் அன்னாரின் எழுத்துக்களை பரப்ப வேண்டிய தேவையும் உள்ளது. இது நமது பணியாகும், நமது பொறுப்பாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று மால்பர்க்கில் பள்ளியின் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டது. அங்கு வந்த விருந்தாளிகளுள் பல்வேறு பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் கூட அடங்குவர். வைஸ் சான்சலர் கூட வந்திருந்தார். அவரது கருத்துக்களை நான் கூறியிருந்தேன். அங்கு யூனிவர்சிட்டியின் 2 எகிப்து புரொஃபசர்களும் வந்திருந்தனர். அவர்கள் இஸ்லாம் பற்றியும் அரபியை பற்றியும் கற்பிப்பவர்கள். அவர்களுள் ஒருவர் இஸ்லாமிய பிலாசபியை கற்பிக்கிறார். அவரிடம் நான் கூறினேன், நீங்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூலான இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் படித்துள்ளீர்களா? அவர் இல்லை என்றார். நான் கூறினேன், அதை கண்டிப்பாக படியுங்கள். ஏனெனில் அதுவன்றி நீங்கள் இஸ்லாமிய போதனையின் பிலாசபியின் அறிவை பெற்றுவிடவே முடியாது. எவ்வளவுதான் மற்ற இடத்திலிருந்து நீங்கள் அறிவை பெற்றிருந்தாலும் சரியே. எனக்கு வியப்பு ஏற்பட்டது. நேஷனல் இஷாத் செயலர் அவரை அழைத்து வந்திருந்தார். அநேகமாக யூனிவர்சிட்டியில் அவர்களுள் ஒருவர் ஸ்டூடெண்டாக இருந்துள்ளார் அல்லது இருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் இருவருக்கும் ஆழிய புரிதலும் இருந்தது. இருந்தும் கூட அவர் என்ன கற்பிக்கிறார், எதில் அவருக்கு ஆர்வம் உள்ளது என்பதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவருக்கு இந்த நூலை அவர் தந்திருக்கவில்லை. எவ்வாறு இருப்பின் நான் அவரிடம் உடனே இந்த நூலை தருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றேன். நேற்று அவருக்கு அந்த நூல் அனுப்பப்பட்டதாக தகவலும் வந்தது. அவருக்கு அரபி மொழியில் அனுப்பியிருக்க வேண்டும். அவரது மொழியில் அவருக்கு இன்னும் அதிகமாக புரியவும் செய்யும். இது எத்தகைய நூல் என்றால், நிறைய அரபுகள் என்னிடம் எழுதுகிறார்கள், இந்த நூலை படித்துவிட்டுதான் எமக்கு சரியான இஸ்லாமிய போதனை தெரிய வந்தது என்று. மற்ற மக்களும் பல கிறிஸ்தவர்களும் கூட எழுதுகிறார்கள், இது எமது வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. கண்ணியத்திற்குரிய முஸ்தபா சாபித் சாப் மர்ஹூம் ஜமாத்தின் பெரிய ஆலிமாக இருந்தார். ஆழமான அறிவுடையவர். இன்னும் சொல்வதாயின் இஸ்லாம் பற்றியும் ஆழமான அறிவுள்ளவர். அவரும் கூட கூறியுள்ளார், அவரை அஹ்மதியத்திற்கு எடுத்து வந்ததில் இந்த நூல் பெரும் பங்கு ஆற்றியுள்ளது. ஆகவே பெரும் படித்த மனிதர்களுடன் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நூலை தர வேண்டும். நமது சில யூனிவர்சிட்டியில் படிக்கும் மாணவர்கள் பழைய அறிஞர்களின் நூல்களை படித்து அல்லது பழைய இமாம்கள் அல்லது வலிமார்களை பற்றி படித்துவிட்டு தமது அறிவு மிக அதிகமாகிவிட்டது என்றும் தமது அறிவுடன் எவரும் போட்டி போட முடியாது என்றும் கருதுகின்றனர். ஒருவேளை அந்த விஷயங்களில் அவர்களின் அறிவு அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதனை விட அதிக அறிவு அந்த விஷயங்களில் அஹ்மதி அல்லாத ஆலிம்களுக்கு உள்ளது. எனவே அதனை படித்துவிட்டு நாம் பெரிய ஆலிமாகிவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம். எவரது மூளையில் இந்த புழு இருக்குமோ அதனை அகற்றிவிட வேண்டும். பழைய ஆலிம்கள் அவுலியாக்களின் நினைவை விடுங்கள். இப்போது உண்மையான அறிவும் இஸ்லாத்தின் சரியான நிழற்படமும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களின் அறிவு பெறுவதன் மூலமே கிடைக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வழங்கிய தீர்ப்பே அசல் தீர்ப்பாகும். அன்னாரின் நூல்களில் இருந்து பெற்ற அறிவின் அடிப்படையில் ஹலீஃபாக்கள் வழங்குகிற விரிவுரைகள் தான் அசல் விரிவுரைகள் ஆகும். அவற்றை படித்து உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இக்காலத்திற்கு
நீதி நெறி தீர்ப்பவர் ஆக ஆக்கி அனுப்பப்பட்டுள்ளார்கள். இதனை நாம் எப்போதும் நம் முன் வைக்க வேண்டும். எனவே அன்னார் கூறிய விஷயங்களே உண்மையாகும். அதுவே இஸ்லாமிய போதனையின் உண்மையாகும். மற்ற ஆலிம்களின் நூல்களையும் மார்க்க அறிஞர்களின் நூல்களையும் பழைய இமாம்களின் நூல்களையும் படித்துவிட்டு ஆலிமாகிவிட்டோம் என்று கருத வேண்டாம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய நூல்களை படிக்காமல் ஒருவர் ஆலிமாக முடியாது. அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் இக்காலத்தில் அவர்களை அனுப்பினான், இக்காலத்தை சீர்திருத்துவதற்காக. பிறகு அன்னாருக்கு நேரடியாக அறிவும் வழங்கினான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஒருவர் ஈமான் கொள்கின்றார், பிறகு அந்த ஈமான் நிச்சய உறுதி மற்றும் இறை ஞானம் வரை முன்னேற வேண்டும். அதுவன்றி அவர் பிறகு யூகத்தில் பீடிக்கப்பட்டுவிடக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், யூகம் பயன்படாது. இறைவன் தானே கூறுகின்றான், இன்னல் வன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ. வெறும் யூகம் உண்மைக்கு எதிரில் எந்த பயனும் தராது. கூறுகின்றான், யகீன் என்பது எத்தகையது எனில் அதுவே மனிதனுக்கு வெற்றியை வழங்கும். யகீன் இல்லாமல் எதுவும் நடக்காது. மனிதன் ஒவ்வொரு காரியத்திலும் தப்பெண்ணம் கொள்ள ஆரம்பித்தால் ஒரு வினாடி கூட வாழ இயலாது. அதற்கு உதாரணம் தந்தவாறு கூறுகின்றார்கள், தண்ணீர் கூட குடிக்க இயலாது, அதில் விஷம் கலந்திருக்கலாம். கடை தெருவில் உள்ள எதனையும் வாங்கி உண்ண இயலாது, அதில் அழிக்கக்கூடிய விஷம் இருக்கக்கூடாதே. பிறகு அவர் எவ்வாறு உயிர் வாழ முடியும்? இது பெரிய ஒரு உதாரணமாகும். அதே போன்று மனிதன் ஆன்மீக விவகாரத்திலும் இதிலிருந்து பயனடைய முடியும். இப்போது நீங்களே சிந்தியுங்கள், நமது உள்ளத்திலேயே முடிவு செய்யுங்கள். நீங்கள் எனது கையில் பையத் செய்துள்ளீர்கள், என்னை வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மஹ்தி என்று நம்பியுள்ளீர்கள் எனில், இதனை ஏற்றுள்ளீர்கள் எனில், எனது ஏதாவது ஒரு செயல் குறித்து உள்ளத்தில் ஐயம் ஏற்படுகிறது என்றால் உங்கள் ஈமானை பற்றி கவலைப்படுங்கள். கூறுகின்றார்கள், அந்த ஈமான் ஐயங்களால் நிறைந்தது, அது எந்த நல்ல விளைவையும் உருவாக்காது. ஆனால் நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், மஸீஹ் மவ்ஊத் உண்மையில் நீதிநெறி தீர்ப்பவர் என்று ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவரது கட்டளை மற்றும் செயலுக்கு முன் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விடுங்கள். மௌனமாக கூறப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அருளை கண்ணியமான பார்வை கொண்டு காணுங்கள். அதன் மூலம் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய வார்த்தைக்கு கண்ணியமும் மகத்துவமும் தருபவராக ஆகுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சியம் அவருக்கு போதுமானது. அவர்கள் ஆறுதல் வழங்குகின்றார்கள், மஸீஹ் மவ்ஊத் வருவார், அவர் உங்களுக்கு இமாமாக இருப்பார், அவர் நீதிநெறி தீர்ப்பவராக இருப்பார். அதில் உங்களுக்கு ஆறுதல் இல்லை என்றால் வேறு எப்போது ஏற்பட போகிறது? கூறுகின்றார்கள், ஈமானும் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் தப்பெண்ணமும் கொண்டிருப்பது ஆகிய இந்த நடைமுறை ஒருபோதும் நல்லதோ வாழ்த்துக்குரியதோ அல்ல. நான் உண்மையாளன் இல்லை எனில் பிறகு வேறு ஓர் உண்மையாளனை தேடுங்கள். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், வேறு ஒரு உண்மையாளனை சந்திக்கவே முடியாது. மற்ற உண்மையாளன் கிடைக்காத போது கிடைக்கவே மாட்டார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழங்கிய உரிமையை மட்டும் நான் உங்களிடம் வேண்டுகிறேன். எவர் என்னை மறுத்தாரோ, எவர் என் மீது ஆட்சேபனை செய்கிறாரோ, அவர் என்னை கண்டறியவில்லை. அவர் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளாரோ, எவர் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளாரோ, பையத்தில் வந்துவிட்டாரோ, பிறகு ஆட்சேபனை வைத்துள்ளாரோ, அவர் மேலும் பேரிழந்தவராவார். அவர் பார்த்துவிட்டும் குருடாகிவிட்டார். இது மிக முக்கியமான விஷயமாகும். ஏற்றுக்கொண்டு பிறகும் உள்ளத்தில் சில சந்தேகங்களும் கொண்டிருப்பது, இத்தகையவர் பார்த்துவிட்டு குருடாகிவிட்டவர் ஆவார், அதிக பாவம் செய்தவராகிறார். பிறகு கூறுகின்றார்கள், அசல் விஷயம் என்னவென்றால், சமூகம் அசல் தகுதியை
அழித்து விடுகிறது. ஒரு சூழ்நிலையில் ஒன்றாக இருப்பதனால் மனிதனால் ஒருவரது அந்தஸ்தை கண்டுணர முடிவதில்லை. அன்னார் ஈசா அலை இஸ்லாமுடைய உதாரணம் தருகிறார்கள். எனவேதான் ஹதரத் ஈசா நபி கூறுகிறார், நபிக்கு தனது சொந்த ஊரில் மதிப்பில்லை என்று. இதிலிருந்து அவர்களது சொந்த நாட்டுக்காரர்கள் அவர்கள் என்னென்ன துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது என்று அறிய முடிகிறது. இதிலிருந்து அவர்களது சொந்த நாட்டுக்காரர்களால் அன்னார் என்னென்ன துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது என்று அறிய முடிகிறது. ஆகவே அம்பியா அலைஹிஸ்ஸலாம்களுடன் ஒரு சுன்னத்து தொடர்கிறது. நாம் அதிலிருந்து எவ்வாறு தனித்திருக்க முடியும்? ஆகவே சிலர் ஆட்சேபனை செய்கிறார்கள், அஹ்மதியத்தின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தை ஆட்சேபனை செய்பவர்கள் இவர்களை இவர்களது சமுதாயத்தின் ஆலிம்களே மறுத்துவிட்டனர் என்று கூறுகின்றனர். இவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று அஹ்மதிகள் மீது தீர்ப்பு அளித்து விட்டனர் என்கின்றனர். இதில் அரபுகளும் பிற சமுதாயங்களும் அடங்குவர். இந்த ஆதாரங்கள் இவர்களுக்கு போதுமானது. அதாவது எந்த இடத்தில், எந்த காலத்திலும், எந்த சமுதாயத்திலும் எப்போதும் ஒரு நபி வந்தாலும் அந்த மக்களை தான் மறுத்துள்ளனர். அன்னார் கூறினார்கள், நாம் இந்த எதிரிகளிடமிருந்து எதனை கேட்க வேண்டியது ஏற்பட்டதோ அது இந்த சுன்னத்திற்கு ஏற்பவே ஆகும். இன்னும் சொல்வதாயின், ஒரு நபிக்கு அல்லது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லது அன்னாரது உண்மைக்கு ஓர் ஆதாரமாகும். ஏனென்றால் நபிமார்களுக்காக உள்ள சுன்னத்தாகும். இப்படித்தான் நடக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், மாயா தீஹிமிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தாஸிஊன். அவர்களால் ஏளனம் செய்யப்படாத எந்த ரசூலும் அவர்களிடம் வரவில்லை. அன்னார் எதிரிகளை விழித்து கூறுகின்றார்கள், அந்தோ இவர்கள் தூய எண்ணத்துடன் என்னிடம் வந்திருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு இறைவன் எனக்கு தந்த அந்த இறைவனை அவர்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த இறைவன் தானும் அவர்களுக்கு உதவி செய்திருப்பான், புரிய வைத்திருப்பான். அவர்களோ கருமித்தனம், பொறாமையை பயன்படுத்துகிறார்கள். பிறகு நான் அவர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பேன்? ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் நமது பணியாவது, அவர்கள் வந்தபோது ஏற்றுக்கொண்டு விட்டோம், பிறகு இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள், உலகியலில் விழ வேண்டாம். இவ்வுலகம் தற்காலிகமானது. நாம் மறு உலகை குறித்தே கவலைப்பட வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் உண்மையான உள்ளத்துடன் உண்மையை தேடுவதற்காக வந்தால் எல்லாம் முடிவாகியிருக்கும். ஆனால் தீய பேச்சும் விஷமமுமே அவரது நோக்கமாக இருந்தால் எதுவும் நடக்காது. கூறுகின்றார்கள், ஹிஜ்ஜுல் கராமாவில் இப்னு அரபியின் கூற்றை சான்று காட்டி எழுதுகிறார்கள், மஸீஹ் மவ்ஊத் வரும்போது இட்டு கட்டுபவராகவும் அறிவீனராகவும் கருதப்படுவார். எந்த அளவுக்கென்றால் இவர் எமது மார்க்கத்தை மாற்றிவிட்டார் என்று கூறுவர். இப்போது அதுவே நடக்கிறது. எத்தகைய அவதூறு என் மீது செய்யப்படுகிறது. அவர் இந்த ஐயப்பாடுகளிலிருந்து எப்போது ஈடேற்றம் பெற முடியும் என்றால், அவர் தனது விளக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வாதிக்கின்ற இவர் உண்மையாளரா இல்லையா என்பது குறித்து சிந்திக்கட்டும். இதற்காக அவர் கவலைப்படட்டும். அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், இது உண்மையா இல்லையா என்று கூறுகின்றார்கள். சில விவகாரங்கள் நிச்சயமாக புரிவதற்கு அப்பாற்பட்டவையாக உள்ளன. ஆனால் எவர்கள் தூதர்களிடம் ஈமான் கொள்கின்றார்களோ, நல்லெண்ணம், பொறுமை, உறுதிப்பாடு ஆகியவற்றுடன் எதிர்பார்த்து இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உண்மையான நிலையை திறந்து தருகின்றான். கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபா கேள்வி கேட்டதில்லை. மாறாக எவராவது வந்து கேள்வி கேட்கட்டும் என்று எதிர்பார்த்திருந்தனர். அப்போது அதிலிருந்து பயனடைந்தனர். அதுவன்றி தலை குனிந்தவாறு தாம் அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். கேள்வி கேட்கும் துணிச்சல் கொண்டதில்லை. கூறுகின்றார்கள், ஏற்றுக்கொள்பவர் மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வழிமுறை என்னை பொறுத்தவரை இதுதான்.
அதாவது அவர் மரியாதையை பேண வேண்டும். எவர் நபிக்கு அதபு காட்டுவதை, மரியாதை காட்டுவதை புரியவில்லையோ, அதனை கடைபிடிக்கவில்லையோ, அவர் அழிக்கப்பட்டு விடக்கூடாதே என்ற அச்சம் உள்ளது. அன்னார் தமது தரப்பில் அறவுரையை கூறிவிட்டார்கள். தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடாது. முதல் விஷயம், நான் ஏற்கனவே கூறியது போன்று எந்த தாழ்வு மனப்பான்மையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களில் பழைய பெரியவர்கள் அவுலியாவுடைய கருத்துகள் அல்லது தமது கருத்தை எடுத்து வைத்தல் அல்லது தமது தீர்ப்பை வழங்குதல் ஆகியவை அந்த ஹக்கமன்னதலின், அதாவது நீதி நெறி தீர்ப்பவரின் கட்டளையின் முன் எந்த முக்கியத்துவமும் பெறுவதில்லை. அந்த பெரியவர்கள் தமது காலத்தில் இஸ்லாத்திற்காக வேலை செய்தார்கள், நிறையவே வேலை செய்தார்கள். உம்மத்தை தத்தமது வட்டத்தில் பராமரிக்க முயன்றுள்ளனர். ஆனால் இப்போது ஹாத்தமுல் ஹுலஃபா, ஹாத்தமுல் அவுலியா, இறுதி காலத்தின் சீர்திருத்தவாதி, நீதி நெறி தீர்ப்பவர் வந்துவிட்டார். பிறகு அவரது தீர்ப்பு உள்ளது. அவரது அறிவும் அவர் இஸ்லாம் பற்றி கூறியவையுமே உண்மையாகும், பிற அனைத்தும் தவறாகும். நாம் பையத்திற்கு பிறகு இதனை செயல்படுத்த வேண்டும். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இதுவே உண்மையான இஸ்லாமாகும். இதனை இப்போது உலகம் ஏற்றுக்கொள்கிறது. நான் உலகம் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறினேன், காரணம் இதுவே. நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கற்பித்த இஸ்லாத்தின் அறபோதனையை எடுத்து வைத்துள்ளோம். நான் சில உதாரணங்களையே எடுத்து வைத்துள்ளேன், நிறைய உதாரணங்கள் உள்ளன. நான் ஏற்கனவே கூறியது போன்று இரண்டாவது விஷயமாக இதனை நினைவில் கொள்ள வேண்டும். படைப்புகள், நூல்கள் என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்றவை. இவற்றை படிப்பதும் அதனை அறிவதுமே நமக்கு இஸ்லாம் பற்றி கூறுகிறது. ஆகவே நாமும் படித்து மற்றவருக்கும் தர வேண்டும். எவருக்கு ஆழிய தொடர்பு இருக்கிறதோ, எவர் நல் இயல்பு கொண்டவரோ, அவருக்கு படைப்புகளை தருவது அவசியமாகும். அன்றாட விவகாரங்கள் மற்றும் பிரச்சனைகளில் இதிலிருந்தே நாம் சான்றுகளை வழங்க வேண்டும். இது அவசியமாகும். ஒவ்வொரு அஹ்மதியும் அன்னாரின் நூல்களில் இருந்து தாமும் பயனடைய வேண்டும், அதனை பரப்பவும் வேண்டும். பிறகு உலகம் என்ன கூறும், முஸ்லிம் அல்லாத மக்களிடம் பிறகு என்னென்ன எண்ணங்களெல்லாம் உருவாகுமோ என்பதை பொருட்படுத்தக்கூடாது. நபிமார்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் வருவதே உலகியல் சிந்தனை அதிகமாகவும் மார்க்கத்தில் தடம் புரளுதலும் உருவாகும் காலத்தில்தான். பெரும்பாலார் உலகியலில் வீழ்ந்து மார்க்கத்தை மறந்துவிட்டிருப்பர். அவர்களை சரியான வழியில் கொண்டு வருவதே வரக்கூடியவரின் பணியாகும். நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டு உலகின் சீர்திருத்தத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம். எனவே எதிர்ப்பும் ஏற்படும். உலகவாதிகள் தமது உலகியல் பயன் மற்றும் ரசனைக்காக சட்டங்களை இயற்றுகிறார்கள். அந்த சட்டம் இறைவனது கட்டளைக்கு எதிராக இருப்பின் நாம் சட்டத்தின் வட்டத்தில் இருந்து கொண்டே உலகை சீர்திருத்த வேண்டும். அவர்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும். எந்த வகையான தாழ்வு மனப்பான்மைக்கும் பயத்துக்கும் அவசியம் இல்லை. இப்பணியை நாம் ஞானத்துடன் செய்ய வேண்டும். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. எதனை தவறு என மார்க்கம் கூறியுள்ளதோ அதனை தவறு என்று வெளிப்படையாக நாம் கூற வேண்டும். இதனை ஒவ்வொரு அஹ்மதியும் தமது மனதில் தெளிவாக கொள்ள வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக கேள்வி கேட்பதை தமது காலத்து மக்களிடம் ஒரு நபியின் உதாரணத்தை கூறியிருந்தார்கள். அதிகம் கேள்வி கேட்கக்கூடாது, அதனால் முழுமையான கட்டுப்படுதல் வெளிப்படாது. எனவே கூறினார்கள், பிறர் வந்து கேள்வி கேட்டார்கள், அதற்கு பதில் கூறும் பொழுது ஈமான் கொண்டவர்களுக்கு பதில் கிடைக்கிறது. நபியுடைய உய்த்துணரும் தன்மையால் வந்தவரின் மனதில் உள்ள கேள்விகளை உணர்ந்து கொண்டு பதில் கூறிவிடுகிறார்கள்.
பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களின் தாழ்மையான அடியார்களின் சொற்பொழிவை கேட்டு எங்கள் மனதில் இருந்த கேள்விகளுக்கும் கூட பதில் கூறிவிட்டீர்கள் என்று கூறுகிறார்கள் என்றால், பிறகு நபிமார்களின் இந்த புரிதல் மிக மிக அதிகமாக உள்ளது. எனவே பதில் தரும்போது மிக நுட்பமான முறையில் பதில் கூறிவிடுகிறார்கள். எனவே பதில் ஏதும் இல்லை என்று கருதிவிடக் கூடாது இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களின் பணி தமது கட்டுப்படுதலின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அதனையும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டார்கள். அன்னார் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைகளில் அமர்ந்திருப்பார்கள். அதே ரிவாயத்துகளில் வருகிறது, தலை குனிந்து அமர்ந்திருப்பார்கள். எப்போதும் பேசவும் மாட்டார்கள், கேள்வியும் கேட்பதில்லை. கேள்வி கேட்பவர் வந்தால் அதிலிருந்து பயன் பெறுவார்கள், குறித்துக் கொள்வார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைகளில் அவர்களுடைய வழிகாட்டல்களை ஆழ்ந்து கேட்பார்கள், பயனடைவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், நான் ஏற்கனவே கூறினேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை என்பது இல்லை. மாறாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் உள்ளது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது நூல்கள் மற்றும் வழிகாட்டல்களில் எல்லா வகையான கேள்விகளுக்கும் பதில் தந்துள்ளார்கள். எனவே நான் கூறியிருந்தேன், அவர்களின் நூல்களை வாசிக்க வேண்டும். இஸ்லாத்தின் மேன்மையை நிரூபிக்க அன்னாரின் நூல்களை படிப்பது மிக மிக அவசியமாகும். ஃபிக்ஹ் விவகாரங்கள் அன்றாட விவகாரங்களுடன் தொடர்புடையவை அல்லது அறிவு சார்ந்த விவரங்கள், இவை அனைத்தும் நமக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களில் நமக்கு கிடைக்கிறது. ஹலீஃபாக்கள் அதனை மேலும் விளக்கியுள்ளார்கள். இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் தமது ஜமாத்திற்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதனை செய்துள்ளார்கள். அவர்களது ஈமான் எப்படி இருக்க வேண்டும், இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு பல மேற்கோள்களை எடுத்து வைக்கிறேன். அதன் மூலம் நம்மில் ஒவ்வொருவரும் பையத்தின் கடமையை நிறைவேற்றுபவர்களாக ஆக முடியும். அன்னார் தமது ஜமாத்திற்கு பெரும் போதனை செய்தவாறு கூறினார்கள், இக்காலம் மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. விதவிதமான இணை வைப்பும் பிதாத்துகளும் பல கெடுதல்களும் உருவாகி கொண்டிருக்கின்றன. பையத்தின் போது தரப்பட்ட மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை தருவேன் என்ற வாக்குறுதி இறைவன் முன்னால் தரப்பட்ட வாக்குறுதியாகும். இது யோசிக்க வேண்டிய விஷயமாகும். இது இறைவனுக்கு முன்னால் தரப்பட்ட வாக்குறுதியாகும். இதில் மரணம் வரை உறுதியாக நிலை நிற்க வேண்டும். அதுவன்றி அவர் பையத் செய்யவில்லை, அதில் நிலைத்து நிற்கிறீர்கள் என்றால் மார்க்கத்திலும் உலகத்திலும் அல்லாஹ் பர்க்கத்தை வழங்குவான். கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப முழுமையான தக்வாவை கை கொள்ளுங்கள். காலம் மிகவும் அபாயகரமானதாகும். இறைவனின் பிடி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எவர் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தம்மை ஆக்கிக் கொள்வாரோ, எவர் தமது உயிர், குடும்பம், தனது சந்ததிகள் மீது அத்தகைய மனிதர் கருணை காட்டுபவராவார். இக்கால நிலை தடம் மாறி உள்ளது. இதனை சிந்தித்தவாறு அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் திரும்ப வேண்டும். கூறுகிறார்கள், பாருங்கள், மனிதன் ரொட்டி உண்ணுகின்றான். வயிறார உணவு உண்ணாதவரை பசி அடங்காது. ஒரு சிறு துண்டு ரொட்டி உண்பதனால் பசியிலிருந்து விடுதலை பெறுவாரா? ஒருபோதும் இல்லை. ஒருவர் சில துளி தண்ணீரை தொண்டையில் விடுவதால் அத்துளி அவரது தாகம் ஒருபோதும் தணிக்காது. அந்த துளிக்கு பிறகும் கூட அவர் மரணிப்பார். கூறுகிறார்கள், உயிரை பாதுகாப்பதற்காக உயிர் வாழ தேவையான அளவுக்கு அவர் உண்ணாத வரைக்கும், பருகாத வரைக்கும் அவரால் தப்ப இயலாது. போதுமான அளவு எவ்வாறு இருப்பினும் உண்பது அவசியமாகும். கூறுகிறார்கள், இதுவே மனிதனின் மார்க்க நிலையுமாகும். எதுவரை மனிதனது மார்க்கம் போதுமான அளவு இல்லையோ அவர் தப்ப இயலாது. மார்க்கம், தக்வா
இறை கட்டளைக்கு கட்டுப்படுதல் ஆகியவை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், எவ்வாறு ரொட்டியும் தண்ணீரும் பசியும் தாகமும் போகும் அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். கூறுகிறார்கள், நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும், இறைவனது சில காரியங்களை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது இவை அனைத்தையுமே விடுவது போன்றதாகும். ஒரு பங்கை ஷைத்தானுக்கும் ஒரு பங்கு அல்லாஹுக்கும் என்றால், அல்லாஹ் பங்கு வைத்து தருவதை விரும்புவதில்லை, இணை வைப்பதை இறைவன் விரும்புவதில்லை. இந்த இயக்கத்திற்கு காரணம் அவர் அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும், மனிதன் இறைவன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக. இறைவன் பக்கம் வருவதற்கு மிகவும் சிரமமான காரியமாக இருப்பினும், அது ஒரு வகை மரணமாயினும் இறுதியில் வாழ்வும் அதில்தான் உள்ளது. ஒருவர் தமக்குள் இருந்து ஷைத்தானிய பங்கை எரிந்து விடுவாரோ அவர் அருளுக்குரிய மனிதராக இருக்கிறார். அவரது வீடு, நகரம், அவரை சார்ந்தோர் அனைத்திலும் அவரது பர்க்கத் சென்று சேர்கிறது. ஆனால் இந்த பங்கிலிருந்து குறைவாக வந்தால் பர்க்கத் இருக்காது. பையத்தினை ஏற்றுக்கொள்ளல் செயலளவில் இல்லாதவரை பையத் ஒரு பொருட்டே அல்ல. மனிதனுக்கு முன் நீங்கள் நிறைய விஷயங்களை பேசுங்கள், ஆனால் செயலளவில் எதுவும் செய்யவில்லை என்றால் அதனால் அவர் மகிழ்ச்சி அடையவே மாட்டார். அதே போன்றே இறைவனது விவகாரம், அவன் ரோஷமுள்ளவர் அனைவரிலும் அதிக ரோஷமுள்ளவன் ஆவான். அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டு மறுபுறம் அவனது எதிரிகளுக்கும் கட்டுப்படுவது என்று இருக்க முடியுமா? அதன் பெயர் நயவஞ்சகமாகும். மனிதன் இந்த விஷயத்தில் ஜயது பக்கரை பொருட்படுத்தக்கூடாது. இறுதி மூச்சு உள்ளவரை அதில் நிலைத்து நிற்க வேண்டும். கூறுகிறார்கள், தீமைகள் இரு வகைப்படும். இறைவனுக்கு இணை வைப்பது, இறைவனது மகத்துவத்தை அறியாதிருப்பது, அவனுக்கு இபாதத் மற்றும் கட்டுப்படுதல் செய்வதில் சோம்பல் காட்டுவது. இரண்டாவது, அவனது அடியார் மீது பரிவு காட்டாமல் இருப்பது, அவர்களின் உரிமைகளை வழங்காதிருத்தல். ஆகவே இரு வகை கெடுதல்களும் செய்யாதீர்கள். நீங்கள் கட்டுப்படுதலில் நிலைத்திருங்கள். நீங்கள் பையத்தில் செய்த உடன்படிக்கையில் நிலைத்து நில்லுங்கள். இறைவனது அடியார்களுக்கு துன்பம் தராதீர்கள். திருக்குரானை மிகவும் சிந்தித்து படியுங்கள், பிறகு அதன்படி அமல் செய்யுங்கள். ஒவ்வொரு எள்ளி நகையாடலும் வீணானதும் இணை வைத்தலுமான சபைகளில் இருந்து தப்புங்கள். ஐவேளை தொழுகைகளை நிலைநாட்டுங்கள். எந்த இறை கட்டளையையும் கிடப்பில் போடாதீர்கள். உடலை சுத்தமாக வையுங்கள். உள்ளத்தை எல்லா வகையான காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையிலிருந்து தூய்மைப்படுத்துங்கள். இதனையே தான் இறைவன் உங்களிடம் விரும்புகின்றான். இதனை ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்மை நாம் வீணான சபைகளில் இருந்து விடுவித்துள்ளோம் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் இறைவன் மீது நிச்சய உறுதி கொண்டுள்ளோம் என்று அநேகர் கூறுவர். நாங்கள் இணை வைக்கும் சபைகளில் அமருவதில்லை என்பர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஏதாவது சபைகள் அல்லது இன்டர்நெட் அல்லது டிவி அல்லது ஏதாவது ஒரு பணி உங்களின் தொழுகைகளிலிருந்து உங்களை கவனமற்றவராக்கும் என்றால் அது இணை வைக்கும் சபையேயாகும். ஆகவே நாம் இதனை ஆழமாக சென்று ஆய்வு செய்யும் தேவை உள்ளது. அன்னார் குறிப்பாக கவனமூட்டினார்கள், ஐவேளை தொழுகைகளை நிலைநாட்டுங்கள். தொழுகைகளை நிலைநாட்டுவது என்பது ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவதாகும், குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதாகும். நான் இதனை ஆய்வு செய்தேன், நிறைய பலகீனம் தெரிய வருகிறது. இங்கும் கூட என்னிடம் மக்கள் துவாவுக்காக கூறும் பொழுது, நீங்களும் துவா செய்கின்றீர்களா, தொழுகின்றீர்களா, முறைப்படி தொழுகின்றீர்களா என்று கேட்கும் போது பதில் எதிர்மறையாக வருகிறது, அல்லது முயற்சி செய்கிறோம் என்று கூறுகின்றனர். ஆக துவாவுக்காக கூறுபவர் தமக்குள் தமது கஷ்டத்தை ஆற்றுவதற்காக துவா செய்வதற்கான வேதனை உருவாகவிட்டால் அவருக்காக துவா செய்வதற்கு மற்றவருக்கு எப்படி வேதனை ஏற்படும்? ஆம், நீங்கள் துவாவுக்கான உரிமையை நிறைவேற்றும் போதுதான் பிறரது துவாவும் உங்களுக்கு உதவி செய்யும்.
இதனையே ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று சமூக தீமைகள் பற்றி நான் சுருக்கமாக கூறினேன். தமக்குள் அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றில் எந்த தரம் இருக்க வேண்டுமோ அந்த தரம் இல்லை. இன்னும் சொல்வதாயின் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் காணப்படுகின்றன. ஆக ஒவ்வொருவரும் தமது உள்ளத்தின் ஆழத்தை பார்க்க வேண்டும். மற்றவரை பார்க்காதீர்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று. உங்களை சீர்திருத்துங்கள், உங்களையே நீங்கள் பாருங்கள். தம்மை சீர்திருத்திக் கொண்டால் எஞ்சிய தீமைகளும் விலகிவிடும். நான் எல்லா வகையிலும் தூய்மையானவன் என்று எவரும் வாதிக்க இயலாது. ஆகவே எப்போதும் தமது தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. நாம் உண்மையில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வந்ததன் உரிமையை நிறைவேற்றுபவர் ஆவோமாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.